Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்று ஈஸியாக ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சு தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியூஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து தம்ப்நெயில் முக்கியங்க. ஏன்டா தம்ப்நெயில் ஒழுங்கான முறைக்கு இருந்தால் தான் வியூஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்து உங்கள் சேனலில் வந்து போகும். அதுக்கு வந்து மெயினான காரணம் வந்து தம்ப்நெயில் வந்து கிளிக் பைட் அடிக்கணும். உங்களோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தோன்னே இப்படிப்பட்ட தகவல் போட்டிருக்காங்களான்னு சொல்லி உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே பெர்ஃபெக்டாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு தம்ப்நெயில் முக்கியம். ஆனால் அப்படிப்பட்ட தம்ப்நெயிலை வந்து எப்படியான ஒரு அப்ளிகேஷனில் இலகுவாக வந்து ஈஸியாக ரொம்பவுமே ஒரு மக்களை ஒரு அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேசப்படுறோம். இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர உங்களுக்கு தெளிவாகவே புரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் சொன்ன அப்ளிகேஷன் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டுங்க. இந்த வீடியோ அப்ளிகேஷன் ஐக்கான் வந்து இதான் இன்ஷாட். இது நிறைய பேர் தெரிஞ்சிக்கும், பல பேர் தெரிஞ்சிக்காதாக்கள் வந்து கட்டாயமாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை இன்னும் யூஸ் பண்ணுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது பிறகு நார்மலாக இப்படி என்று வருங்க, ஃபோட்டோ, கலெக்ட், வீடியோன்னு சொல்லி இப்படி 3 ஐக்கானும் வரும். அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதை நியூவர்னு சொல்லி ஒரு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். கேலரிக்குள்ளே போன அப்புறம் எந்தெந்த நீங்கள் சாய்ஸ் பண்ணி வச்சிங்கள ஃபோட்டோ, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு 1K சப்ஸ்கிரைப் என்னடி ஈஸியாக மேக் பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு தம்ப்நெயில் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த தம்ப்நெயிலை எப்படி க்ரியேட் பண்ணேன்னா, நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு 1K சப்ஸ்கிரைப்னு சொல்கிற ஒரு ஐக்கான் வச்சிங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி சைட்டில் எங்கேயால ஃபஸ்ட்டாக இருக்க ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ண ப்ரோ என்னென்ன ஃபார்மேட்டில் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. அதில் வந்து நீங்கள் இந்த 4வது இருக்க 16.9 அந்த ஃபார்மேட்டை வந்து கிளிக் பண்ணது பிறகு இப்படி வந்து இங்கே இதை நீங்கள் பெருசாகிறதுனால பெருசாகிக்கொள்ளலாம், சிறுசாகிறதுனால சிறுசாகிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து சும்மா ஈஸியாக ஒரு சைட்டில் இப்படி போட்டுட்டு இங்கெல்லாம் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை போடுறதுனாலும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் சும்மா வேறு ஏதாவது சரி உங்களுக்கு தம்ப்நெயிலுக்கு கிளிக் பைட் அடிக்குன்னு சொல்லி ஏதாவது சரி ஃபோட்டோ போடுறதுனாலும் போடலாம். நான் வந்து எப்படி மேக் பண்ணுறேன், இதை ரொம்பவுமே கீழே பண்ணிச்சிடுவேன். இப்படி கீழே பண்ணிச்சிட்டு நான் சைட்டில் எந்த ஃபோட்டோவை வந்து பிஎன்ஜியாக மாற்றி போடுவேன். பிஎன்ஜியாக மாற்றுறதுக்கு எது இலவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சகாடையாரத்தை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட கேலரிக்குள்ளேயே போயிடும். அதே கேலரிக்குள்ளே போய் நம்ம பிஎன்ஜியாக ஒரு ஃபோட்டோவை மாற்றிட்டோம்னா அது எப்படி நான் பிஎன்ஜியாக மாற்றுறேன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சகாடையாரத்துக்குள்ளே போய் ஒரு ஃபோட்டோவை நான் காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன். இந்த ஃபோட்டோவை நான் பிஎன்ஜி ஃபோட்டோவை நான் மாற்ற போகிறேன். பிஎன்ஜியாக மாற்றி பேக்ரவுண்டெல்லாம் எரேஸ் பண்ணி எந்த ஃபேஸை மட்டும் நான் எடுத்து நான் கேலரி அந்த ஃபோட்டோவில் நான் தம்ப்நெயிலில் எட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா எட் பண்ண தெரியுமாங்க, இந்த அடி பாருங்கள், சகாடையாளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ சாய்ஸ் கேலரிக்குள்ளே போய்த்து இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பிறகு ஃபோட்டோவை பிஎன்ஜி எடுத்து பாருங்கள், பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி பிஎன்ஜி ஃபோட்டோவே எடுத்து இதே நீங்கள் சிறுசாகி ஒரு அளவான ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் இப்படி போடுங்க. நான் இது சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டிய நான் இப்படி செய்யணும். இப்படி போடுங்க. போட்டுட்டு இப்போ இது இன்னும் கொஞ்சம் சிறுசாகி இப்போ கீழே வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்னு சொல்லி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதில் வந்து இன்க்ரீஸ் டெக்ஸ்ட்டை பொண்டை சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும், கலரை சேஞ்ச் பண்ணுறதுனால கலரை சேஞ்ச் பண்ணுங்க, பொண்டை சேஞ்ச் பண்ணுறது இதாகி பாருங்கள். சும்மா நான் உங்களுக்கு வேண்டியா ஒன்று நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஆனால் இது வந்து கிளிக் பைட்டும் இல்லை, நான் எனக்கு வேண்டிய க்ரியேட் பண்ணுறேன் இல்லை, நான் சும்மா உங்களுக்கு வேண்டிய க்ரியேட் பண்ணி ஒன்று காட்டுறேன். இன்க்ரீஸ் இப்படின்னு சொல்லி போட்டுவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு ஐக்கான் நீங்கள் சேவ்னு சொல்லி அந்த ஐக்கானை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணணும். வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து ரொம்பவுமே இலகுவாக வந்து ஒரு தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணுறது ரொம்பவுமே பெர்ஃபெக்டான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட தம்ப்நெயிலை வந்து ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணணும். வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை.